ஒரு பொண்ணுக்கு ஒரு ஃபோன் மட்டும் தான் இருந்தது. அந்த பொண்ணு வந்து நினைச்சா ஒரு பிஎம் கூட ரீச் பண்ண முடியும். பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்றதை விட அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதானே அதோட உண்மையான ஃபுல்ஃபில்மெண்ட் தெரியும். இப்போ கூட ரீசெண்டா மிஸ்டர் இர்ஃபான் வந்து ஒரு இதுல ட்ரெண்ட் ஆயிருப்பாரு. அவரு மேபி அவங்களுக்கு கொடுக்கணும்னு அந்த இன்டென்ஷன் இருக்கும். பட் அது வந்து எப்படி கையாளணும்னு தெரியாது. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால இப்ப அவரு அந்த விஷயத்துல மாட்டிட்டு இருக்காரு. ஏன் அவங்களுக்கு வந்து மீன் கொடுக்குறீங்க, மீன் பிடிக்க சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். டபுள் டிகிரி வச்சுட்டு இருக்கவங்களே இப்போ வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த இந்த கம்பெனிஸ்ல தான் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது வந்து ப்ரைடா இருக்குன்னா ப்ளீஸ் கோ அட். ஆனா உங்களுக்கு ப்ரைடா தோணுறத நீங்க மத்தவங்க மேல திணிக்காதீங்க. நீங்க அவங்க ஃபாலோ பண்ணாததுனால அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லாதீங்க. வெரி சிம்பிள். நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல ஃபவுண்டர் ஆஃப் ஃபுட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிலாந்த்ரோபிஸ்ட், அதே மாதிரி பொலிட்டிஷியன் சொல்லிட்டு பன்முக திறமைகள் கொண்ட ஸ்னேகா மோகன்தாஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பரா இருக்கேன். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது உங்களை பாக்குறப்பயே. டெரிஃபிக்கா இருக்கீங்க மேம் ஆக்சுவலி. ஆனா இப்போ உங்களை பத்தி நாங்க நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ நான் ரிசர்ச் பண்ணப்ப என்னன்னா, இந்த ஃபுட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணியே கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் ஆயிடுச்சு. 2015 அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. பிஃபோர் இந்த ஃப்ளட்ஸ்லாம் விஷயங்கள் வந்துட்டு ஐயோ பசிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, திடீர்னு யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஆகலான்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்க அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ எப்பவுமே நம்ம பொதுவா என்ன நினைப்போம், ஓகே நம்ம சம்பாதிக்கணும், நல்லா வந்து ஒரு செட்டில் ஆயிடணும், அந்த மாதிரி விஷயங்கள் தோணும். ஆனா இந்த இந்தியாவை பத்தி இல்ல உலகத்தை பத்தி, இந்த உலகத்துல வந்து பசி இல்லாம இருக்கணும் அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் a huge thing. அது எப்படி மேம் உங்களுக்கு வந்துச்சு? அதுவும் அந்த சின்ன வயசுல எப்படி வந்துச்சு? பேசிக்கா எனக்கு பசினா தாங்க முடியாது. ஸோ சின்ன வயசுல இருந்து எனக்கு பசி தாங்க முடியாது. ஐ எம் வெல் பேம்பர்ட் அண்ட் ப்ரிவிலேஜ் கிட் பை காட்ஸ் கிரேஸ். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பசிங்கிற ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பில் வந்தது. அது எப்போனா எங்கள் அம்மா அப்பா கூட சண்டை போட்டு சாப்பிட முடியாமல் இருந்து அப்போ தான் அதோட பெயின்லாம் தெரிய ஆரம்பிச்சது. நம்மளுக்கு எப்பயுமே நம்ம பெயினில் இருக்கும் போது தான் மற்றவங்களோட பெயினை பற்றி நம்மளுக்கு புரிய வரும் இல்லையா? ஸோ ரேண்டமாக வந்து ஒரு தாட் ப்ராசஸ் தான். அண்ட் மோர் ஓவர் எங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவோம். நாட் ஒன்லி இன் மை ஃபேமிலி, எல்லாரோட வீட்லையுமே ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. அன்னதானம் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு போயிட்டு நம்ம ஏதாவது புக்ஸ் கொடுக்கறது, ஆர்ஃபனேஜில் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க அம்மா அப்பா வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. எங்க தாத்தாவோட நினைவுனால போலாம். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் பார்த்து பார்த்து வளர்ந்து அட் ஒன் பாயிண்ட் நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன். ஸோ எங்க அம்மா அப்பா எப்படின்னா என்னை எப்படியாவது ஒரு IAS IPS ஆக்கணும். அது முடியல. ஸோ நம்ம வந்து அவ்வளோ படிக்கிற குழந்தை கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு என்ன ஆகணும்னு நினைப்பு இருந்துச்சு? எனக்கு வந்து ஆக்சுவலா சொல்ல போனோம்னா எனக்கு ஒரு நாள் ஒன்று தோணும். திடீர்னு டாக்டர் ஆகணும்னு தோணும், திடீர்னு சிங்கர் ஆகணும்னு தோணும், திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு தோணும். ஆனா அது உங்களுக்கு மட்டும் நிறைய பேருக்கு இருக்கு. ஆமா. ஸோ எனக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இருந்தது. நான் வந்து அட்லீஸ்ட் 1-2 பேரையாவது நான் இன்ஸ்பயர் பண்ணும். இந்த பொண்ணு மாதிரி ஸ்னேகா போல நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ல வைக்கணும். மைண்ட் மட்டும் போயிட்டே இருக்கும். ஸோ நான் கிடைச்ச விருப்பப்பட்டு கிடைச்ச படிப்பும் அமையல. ஸோ நம்மளுக்கு படிப்பே பிடிக்காத ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது ஸோ IPS IAS தான் ஆக முடியல. நம்ம பொண்ணு அட்லீஸ்ட் ஒரு IAS IPSக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அம்மா அப்பாவோட ஒரு மிகப்பெரிய கனவு. ஸோ அதுக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி எனக்கு அப்போ அந்த கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு டூ சம்திங், ஐ வாண்டட் டு அச்சீவ் சம்திங். அப்படி இருக்கும்போது தான் எங்க வீட்டில் நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன், எனக்கு ஒரு 1 year டைம் கொடுங்க. ஐ வாண்டட் டு டூ சம்திங், ஐ வாண்டட் டு ப்ரூவ் மை செல்ஃப். நான் யாருன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு இருக்கும்போது தான் I started a page called Food Bank India, Food Bank Chennai in Facebook. அப்போ வந்து ஃபேஸ்புக்லாம் பயங்கர ட்ரெண்டிங். இப்போதான் இன்ஸ்டாகிராம் அது இது. ஃபேஸ்புக்கில் வந்து யூஸ்வலாக எல்லா யங்ஸ்டர் மாதிரியும் நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஒரு தாட் ப்ராசஸ், வை நாட் யூஸிங் த சோஷியல் மீடியா ஃபார் அ சோஷியல் காஸ். நம்மளை போல நிறைய பேருக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சமூகத்தில் ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் சோஷியல் மீடியாவை ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணக்கூடாது? நம்ம பிடிச்ச நடிகைங்களுக்கு போய் சண்டை போடுறோம், ஏன் ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாது? ரேண்டமாக தோணுன ஒரு விஷயம் தான். நான் எப்பயுமே Thursdays ஆனால் போயிட்டு சாப்பாடு கொடுப்பேன். சரி, இதை நம்ம வந்து எல்லாரும் கூடயும் சேர்ந்து பண்ணலாம், என்ன மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட சேர்ந்து பண்ணலாம்னு சும்மா ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். அது நாளடைவில் பெருசாகி 18 சாப்டர்ஸ் இந்தியா முழுக்க ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் பண்ணறத பார்த்து பண்ணாங்க.
எங்களோட ஃபுட் பேங்க் அந்தந்த ஊர் வச்சு ஹைதராபாத் ஃபுட் பேங்க் மும்பை ஃபுட் பேங்க் சவுத் ஆப்பிரிக்கான்னு மாறிச்சு. அப்படியே போக போக 2020ல வந்து 7 சாதனை பெண்கள்ல ஐ வாஸ் பீன் ரெகக்னைஸ்ட் பை PM நரேந்திர மோடி டு ஹேண்டில் ஹிஸ் ட்விட்டர் அக்கௌண்ட். ஸோ வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஃபோன் மட்டும்தான் இருந்தது. அந்த பொண்ணு வந்து நினைச்சா ஒரு PM கூட ரீச் பண்ண முடியும். இட் இஸ் ஒன்லி த வே ஹவு வி utilize whatever we want and the determination and the passion towards something. நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா நான் பார்க்கறத விட நம்மள போல ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்கிற ஒரு விதத்துல அது நம்மளுக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா ஆகணுங்கிறது தான் ஃபுட் பேங்க்குங்கிற ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. இன்னமும் அதில் நிறைய பேர் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஸோ நைஸ் மேம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதை நீங்கள் வந்து ஒரு 2 minutes கான்வர்சேஷனில் சொல்லிட்டீங்க. பட் அது தொடங்குறதுன்னு இருக்குல்ல, அது வந்து நிறைய பேரோட எதிர்ப்பை மீறி நம்ம பண்ணோம். நல்லது பண்ணாலுமே நிறைய எதிர்ப்பு வரும். ஸோ அந்த இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ கூட ரீசெண்டாக மிஸ்டர் இர்ஃபான் வந்து ஒரு இதில் ட்ரெண்ட் ஆயிருப்பாரு. அவரு கொடுக்க மேபி அவங்களுக்கு கொடுக்கணும்னு அந்த இன்டென்ஷன் இருக்கும். பட் அது வந்து எப்படி கையாளணும்னு தெரியாது. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால இப்ப அவரு அந்த விஷயத்துல மாட்டிட்டு இருக்காரு. ஸோ நாங்க இது எப்படின்னா பண்ணறத வந்து வெளியில காமிக்கிறதுங்கிறத விட்டுடுங்க. ஸோ இதை நீங்க ஏன் ஒரு உதவி செய்யறத வந்து எதுக்கு காமிக்கிறீங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு கிரிட்டிசைசம் இருந்தது. ஆனா அதை நாங்க எப்படி பார்த்தோம்னா எங்களை பார்த்து இன்னொரு 4 பேர் வந்து சேர்ந்து கொடுப்பாங்க. ஃபுட் பேங்க்ல அப்படிதான் நடந்தது. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த ரிசீவரோட போட்டோ ஃபேஸை வந்து மறைச்சிடுவோம். ஸோ எங்களுக்கு தேவை அந்த போட்டோவை பார்த்து ஓகே இந்த மாதிரி கூட ஹெல்ப் பண்ணலாமா, இந்த மாதிரி கூட நம்ம ஃப்ரீ டைம்ஸ்ல வந்து பண்ணலாமா, ஓ இந்த மாதிரி கூட மக்கள் சாலையோரத்துல இருக்காங்களா. அந்த டைம்ல ஒரு பெரிய ஒரு கிரிட்டிசிசம் தாண்டி எங்களோட ஃபுட் பேங்கோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், நீங்க எதுக்கு பண்ணுறத வந்து வெளியில காமிக்கிறீங்க, உங்களோட ஓன் பப்ளிசிட்டி பண்றீங்களா, இதை நீங்க தெரியாமே நான் தெரியாம இதை தாண்டி 1000 விஷயம் பண்றேன். ஸோ அதை எல்லாமே நம்ம காமிக்கலையே. நம்ம ஒரு இனிஷியேட்டிவ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்கனைசேஷன் இப்படிதான் இருக்கு. இப்போ கான்ட்ரிபியூட்டர் நம்மளை நம்பி ஒரு சாப்பாடோ இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருட்கள் தராங்கன்னா அது கரெக்டான கைகள்ல போய் சேர்ந்துருக்குன்னு காமிக்கிற ஒரு எவிடன்ஸ் தான் அது. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் போக போக லைக் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் எங்க கூட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி கிராஜுவலா ஸ்டார்ட் ஆகி அந்த சேலஞ்சஸ்லாம் ஒரு வெற்றியா தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபுட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி மேம் எங்கேருந்து நம்மளுக்கு ஃபுட் வரும், அந்த ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம் பத்தி சொல்லுங்க. வெரி சிம்பிள். நாங்க யார்கிட்ட காசா வாங்க மாட்டோம். ஏன்னா காசு கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சிடுங்கிறத தாண்டி we want people to volunteer. இப்போ நீங்க போயிட்டு சக மனுஷனை நீங்க ரோட் சைட்ல பாக்குறீங்கன்னா அவங்க என்ன மாதிரி நிலைமையில இருக்காங்க. ஸோ காசு கொடுத்துட்டா நம்ம போய் கொடுக்க தான் போறோம். பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா, அந்த ஜாய் ஆஃப் கிவிங் கிடைக்குமானா கிடையாது. ஸோ பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்றதை விட அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதானே அதோட உண்மையான ஃபுல்ஃபில்மெண்ட் தெரியும். அந்த மாதிரி தான். ஸோ வி வாண்ட் பீப்புள் டு வாலண்டியர் டு கெட் இன் டு த சேரிட்டி. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க சாப்பாடா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட். ஸோ எப்பயுமே வந்து ஒரு வாசகம் இருக்கும், எப்பயுமே வந்து உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதை கொடுத்துருங்க, ஒரு மிஞ்சி போச்சுன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க. வாட் we thought even they deserve good hot meal. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் சூடான சாப்பாடு கிடைக்கணும், ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு கிடைக்கணும். அகைன் நீங்க வந்து சொல்லலாம், ஏன் அவங்களுக்கு வந்து மீன் கொடுக்குறீங்க, மீன் பிடிக்க சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். டபுள் டிகிரி வச்சுட்டு இருக்கவங்களே இப்போ வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த கம்பெனிஸ்ல தான் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். அப்படி இருக்கும்போது ஒரு அடிப்படையான விஷயம் ஒரு மனுஷனுக்கு வந்து இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, ஒரு பேசிக்கான விஷயமே ஒருத்தனுக்கு கிடைக்காதப்போ நீ அவனை போய் வேலை தேடு இல்ல நீ போய் வேலை செய்யணும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. we have no rights to judge a people. So அவங்களோட ஷூஸ்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த விதத்துல நாங்க என்ன யோசிச்சோம்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு பேசிக்கான விஷயம் வந்து கிடைக்கணும். அவன் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா, உங்களை வந்து we are ready to put them into some job opportunities. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம். முடியாதவங்களை வந்து ஷெல்டர்ஸ்ல கூட்டிட்டு போய் சேர்த்தோம். சரி, யாருமே வந்து நான் இங்க ரோட்ல தான் இருக்க போறேன், பிச்சை தான் எடுக்க போறேன்னு யாருமே வரல. அவங்க அந்த சுச்சுவேஷன்ஸ்ல தள்ளப்பட்டிருக்காங்க. எனக்கு நான் இத்தனை வருஷத்துல ஒரு 4-5 ஸ்டோரிஸ் என்னால சொல்ல முடியும். ஒருத்தர் பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு தீபாவளி அப்போ போய் ஸ்வீட்ஸ் கொடுக்கும் போது எனக்கு இங்கிலீஷ்ல அவ்வளோ கிராமர் மிஸ்டேக் இல்லாம, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம
அவ்வளோ அழகான ஒரு தேங்க்யூ லெட்டர் எழுதிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்க ஏன் இப்படி ரோட்ல இருக்கீங்கன்னு கேட்டா எனக்கு வேலை இல்லை, எங்க வீட்டுல என்ன துரத்திட்டாங்க, என்ன பண்ண சொல்றீங்க, என்னால திருட முடியாது, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, நான் படிச்சிருக்கேன், எனக்கு உண்டான வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னால இப்படிதான் இருக்க முடியும். ஸோ பீப்புள் ஆர் பீன் புஷ்ட் டு தட் சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது ஸோ நீங்க வந்து ஈஸியா ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுதான் இங்க இந்த இனிஷியேட்டிவை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா மேம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி உங்க கண்ணிலேயே தெரியுது அந்த எமோஷனல் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போ இந்த ஃபவுண்டரா இருக்காங்க, பிலாந்த்ரோபிஸ்டா இருக்காங்க, பட் அதை தாண்டி பார்த்தா பொலிட்டிஷியன், அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் ஆஃப் வாட் சோஷியல் சர்வீஸ். மேபி நம்ம ஊர்லயோ இல்லை நம்ம சொசைட்டியோ அதை வந்து வேற ஒரு விதமான ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யறது தான் அரசியல். இங்க என்னன்னா, நான் வீடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சதே தவிர என்னால வீடு கொடுக்க முடியாது. அதுக்கு தேவை பவர், அதுக்கு தேவை ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கு உண்டான வழி என்னன்னா பாலிடிக்ஸ். ஸோ நான் பேசிக்லி நான் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல தான் என் ஃபேமிலி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து என் வீட்டுல பாலிடிக்ஸ் இருந்தது. ஆனா ஒரு பொண்ணா பிறந்ததுனால என்னமோ என்னால வந்து எனக்கு அந்த ஆசை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியல. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை நான் விடக்கூடாதுன்னு தோணுச்சே தவிர அந்த ஆசையை நோக்கியோ இல்லை அந்த கோலை நோக்கியோ எனக்கு ஓட சான்ஸ் கிடைக்கலையோ இல்லை என்ன நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது தான் டாக்டர் கமல் சார். அவர் வந்து மக்கள் நீதி மையம்ல 2021 எலெக்ஷன் அப்போ he gave me the opportunity to contest in சாயதாப்பேட் எலெக்ஷன். ஸோ 2 ஜாம்பவான் அவர்கள், அதாவது எக்ஸ் மினிஸ்டர்ஸா இருந்தவங்களுக்கு நடுவுல நான் போட்டியிட்டு 3வது இடம் வந்தேன். இப்போ தொடர்ந்து அதோட பயணம் போயிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் சோஷியல் ஒர்க். ஓகே, ஆனால் நீங்கள் பேசுகிறப்ப நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சோம் மேம். ஆக்சுவலி இப்போ பெண்கள் வந்து நிறைய விஷயத்தில் மறுக்கப்படுறாங்க. ஒரு ஹையர் பொசிஷன் ஆகட்டும், இப்போ அதெல்லாம் மீறி தான் நம்ம வந்துட்டுருக்கோம். பட் ஸ்டில் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பெண்கள் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் எத்தனை பொலிட்டிஷியன்ஸ் விமன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது பாத்தீங்கன்னா காலகாலமா இப்படிதான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்துல நவாப்ஸ் இருக்கும் போதும் சரி, அப்போ ஈவன் இந்த பாஞ்சாலி கதைகள்ல கூட சொல்லப்படுது, முக்கியமான பாலிசி மேக்கிங் டெசிஷன்லாம் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க வந்து போருக்கு போகணுமா வேண்டாமான்னு. பாண்டவாஸ் இருக்கும் போதும் சரி, பெண்கள் வந்து போர்ப்படை வீரர்களாகவும் இருந்ததாகவும் சில கட்டுரைகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது மரபுல இருந்தே பெண்கள் வந்து அரசியல்ல இருக்கிறது இருக்கு. ஆனா அது போக போக சமூகம் வந்து எப்படி பார்க்க ஆரம்பிச்சதுன்னா, ஓ இவன் வந்து அரசியல்ல இருக்காளா, கட்சியில இருக்காளா, இவ எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பான், ஓ இவ இப்படி போனா இங்க ஆயிடுவா. நம்ம ஒரு பொண்ணு வந்து அரசியல் பேசினாலோ இல்ல அரசியல் கட்சியில இருக்குனாலும் அவளுக்கு ஒரு டேக் வந்து ஒட்டிடுறோம். இவ வந்து ஒழுக்கமான பொண்ணா இருக்க மாட்டா, கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பா. ஸோ அது என்னன்னா, அந்த பின்பம் வந்து கட்டமைப்பு படுறதுனாலையும் நிறைய பெண்கள் வந்து முன்னேறதுக்கு வந்து வர்றதுக்கு வந்து தயங்குறாங்க. நிறைய இடத்துல வந்து அரசியல்னா அங்க வெட்டு குத்து நடக்கும், பஞ்சாயத்து நடக்கும், அவங்களுக்கான சேஃப்டி இருக்காது, உங்களை வந்து அங்க ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு பின்பம் கூட நிறைய பேரை வந்து அது தடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பெண்கள் அரசியல் பேசுறதே விட்டுட்டாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அந்த பாலிசி டிசிஷன் மேக்கிங்ல இருந்தாலும், நம்மளுக்கு அந்த அறிவு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அந்த ஒரு சூழலே இல்லை. இப்போ என்ன ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுக்கலாம். என் ஃபேமிலி காலமா பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு லேடி, ஒரு பொண்ணுங்கிற ஒரு ஜெண்டருக்குள்ள வந்ததுனாலையும் ஏன்னா அதை ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதோட ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதுதான் எனக்கு ட்ரிகர் ஆகி நம்ம ஏன் இதை விடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சூழல் வரும்போதுதான் நான் அதை வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேனே தவிர, நார்மலா இப்போ உங்க வீட்லயே கூட எடுத்துக்கங்க, நம்ம அப்பாவோ இல்ல என் அண்ணனோ என் கசின்ஸோ சக ஆம்பளைங்க வந்து பெண்கள் கிட்ட அரசியல் பேசுறாங்களான்னா கிடையாது. ஆக்சுவலா கிடையாது. அவ்வளவு ஏன் போறீங்க, இப்போ ஒரு 4 கேர்ள்ஸ் லேடிஸ் சேர்ந்தாலே எத்தனை பேர் பாலிடிக்ஸ் பேசுறீங்க? உங்களோட வார்ட் நம்பர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்படிதான் போச்சுன்னா யாரு கால் பண்ணணும் தெரியுமா? இது எல்லாமே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே சேர்ந்துதான் பாலிடிக்ஸ். அந்த புரிதல், அந்த அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கே இப்போ இங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்றது, நம்ம ஆஸ் அ பீயிங் அ கேர்ள் நம்மளே நம்ம ப்ளேம் பண்ணிக்கணும், அட் த சேம் டைம் சொசைட்டியும் நம்ம ப்ளேம் பண்ணணும். உங்களுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அவ்வளோ கத்துக்க வேண்டிய இடம் இருக்கு, அவ்வளோ பெரிய இடம். Actually it's a career setting place for many people, not only for women. But அது
இப்படிதான் இருக்குதுங்கிற ஒரு பிம்பம் இருக்கிறதுனாலே அந்த அரசியலை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, குறிப்பா பெண்கள் பேச மாட்டாங்க. ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்க மேம், அதுக்கு 100க்கு 100 உண்மைதான். அந்த கட்டமைப்புல இருந்து எப்படி நம்மள வந்து வெளியில வரது? இட்ஸ் ஒன்லி வித்தின் அஸ். ஓகே, நம்ம முடிவு எடுக்கணும். இப்ப நம்ம டெய்லி பாக்குற நியூஸா இருக்கட்டும், நீங்க பாருங்க நெகட்டிவ் நியூஸ் கூட பாருங்க, அங்க இவன் கற்பழிச்சிட்டா, இந்த குழந்தை இப்படி ஆயிடுச்சு, ஓகே, பட் எதுக்கு எங்க நடக்குது, எதனால நடக்குது, சோ அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ். நம்ம ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து நம்ம பிளெண்டா வந்து கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ண முடியாது. பீங் யூனோ ஆஸ் அ சிட்டிசன் உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்கு. அந்த குப்பை அங்க இருக்குன்னா சரி, அட்லீஸ்ட் அது குப்பை தொட்டிலையாவது எடுத்து போட்டுட்டு போகணும். அந்த குப்பை அங்க இருக்குன்னு நம்ம வந்து என்ன கவர்மெண்ட்டும் எடுக்க மாட்டேங்குது, திட்டுறோம் சொல்லிட்டு நம்ம கேஷுவலா வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறோமே தவிர நம்மளோட ஆக்ஷன் அங்க என்ன இருக்கு? ஜஸ்ட் ஒரு சொல் மட்டும்தான் அங்க ஆக்ஷனா இருக்கு, செயலா அங்க என்ன இருக்கு? சோ ஃபர்ஸ்ட் ஆஸ் அ பீயிங் நம்மள எந்த விதமா ப்ரொஜெக்ட் பண்ணணும், நம்ம எந்த அளவுக்கு அவேரா இருக்கணும். இன்னமும் பெண்களுக்கு வந்து அந்த 33% ரிசர்வேஷன் வராத காரணம் ஒரு புரட்சி நடக்கல, பெண்களே கேட்கல. ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்காதனாலதான் இன்னமும் அதுக்கான போராடிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஜெண்டர் பீப்புளை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அரசியல்ல மெஜாரிட்டி, அதாவது மைனாரிட்டின்னு பார்த்தா பெண்கள் தான் இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. நம்மளோட நாட்டுல பெண்கள் கிட்ட தான் அதிகபட்சமான ஓட்டிங் இது இருக்கு. நம்பர்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து பெண்கள் தான். ஆனா பெண்களுக்கான இடம் இருக்கானா? கிடையாது. இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னா எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். நீங்க வந்து கட்சிக்கு கொடி பிடிக்க வேணாம், போஸ்டர் ஒட்ட வேணாம், எந்த தலைவருக்கும் நீங்க போய் கோஷம்லாம் போட வேணாம். அட்லீஸ்ட் பேசுங்க, அரசியல் பேசுங்க. அது பேசினாலே இந்த சேஞ்ச் ஆரம்பிக்கும். மேம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது என்னோட ஃபேமிலியே அரசியல் பேக்ரவுண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவே உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க, சினிமாவில் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க தேசிய சினிமாவுக்கு போயிடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வழியாக வேற ஒரு விஷயம். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் தாண்டி தான் வந்திருக்கீங்க. பட் இந்த ஒரு பொசிஷன் வரதுக்கு நீங்கள் ஆஸ் அ உமனா, அதனால நான் அப்படி கேட்குறேன், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நம்ம போராட வேண்டிய அவசியத்தில் இருக்கோம் நம்ம? நீங்க சொன்ன போல என் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணதுக்கே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. சோஷியல் ஒர்க் பண்ணும் போதே ஐ ஹவ் பீன் இன்வைட்டட் பை சம் XY பார்ட்டி. பட் எங்க அம்மா அப்பா சொன்னது என்னன்னா, உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, நீ எப்படி இப்போ அரசியல போவ? அதுக்கே இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி, அவங்களே அரசியலா தான் இருக்காங்க. She is also from a political background. I got a big no from my mother. இல்ல நீ போக கூடாது, உனக்கு கல்யாணம் ஆகல, நீ போக கூடாது. சோ அப்படி இருக்கும் போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் போனா கிடையாது, குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தைய யாரு பாத்துப்பா? சோ என் ஃபேமிலி கன்வின்ஸ் பண்றதை விட என்னோட டிசிஷன் வந்து, என்னோட வில் பவர், நான் இதை தான் பண்ண போறேன், எனக்கு இதுதான் வேணும், என்னோட முடிவுல நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். அட் த சேம் டைம் என்னோட பொட்டென்ஷியல் என்னன்னு அவங்களுக்கு புரிய வச்சேன். நான் ஏன் இதுக்கு வரணும், நான் அது கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணதை தாண்டி நீங்க ப்ரூவ் பண்ணணும். எவ்ரி டைம் யூ ஹாவ் டு கீப் ப்ரூவிங். அது விமனா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, ஸ்ட்ராங் ஆகிட்டே போகணும். ஆனா அது எக்ஸாஸ்ட் ஆயிடாது மேம். இன்னும் நான் கரெக்டான ஒரு விஷயத்துல தான் நான் போறேன், எனக்கு பிடிச்சி பண்றேன், நான் நேர்மையா பண்றேன்னு சொல்றப்போ எத்தனை பேருக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் தரது? பேரண்ட்ஸுக்குமே நம்ம எத்தனை வாட்டி எக்ஸ்பிளனேஷன்? எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்குன்னா கண்டிப்பா அது உங்களோட கமிட்மெண்ட், நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ரோட்ல போறவங்க வரவங்களுக்குலாம் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன அப்படின்னு சொல்றியா, அப்படியாவே இருந்துட்டு போற, நான் யாருன்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான். உன்னோட ஜட்ஜ்மெண்ட்டும் உன்னோட இதுவும் எனக்கு தேவையில்லை. ஐ நோ ஹூ ஐ அம். சோ நம்ம ரோட்ல போறவங்களுக்குலாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம கமிட்மெண்ட்டுக்குள்ள இருக்கும் இல்லையா, இந்த ஃபேமிலி, அந்த குழந்தை, அவங்களெல்லாம் நம்ம ரைட் பிளேசஸ்ல வச்சுட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏத்துக்கணும். அதுக்காக நீங்க மொத்தமா உங்களோட ஃபேமிலியை விட்டவங்க, உங்க குழந்தைய விட்டவங்க, உங்க கமிட்மெண்ட்டை விட்டவங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க கரெக்டா கையாளணும். அது நீங்க உங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டாதான் நீங்க நாட்டை பார்த்துக்க முடியும். நீ வீட்டை பார்த்துக்காம நீ நாட்டை வந்து திருத்துறன்னு சொன்னா எல்லாருமே உங்களை வந்து கேட்கதான் செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது we have to balance, ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் எக்ஸாஸ்ட் ஆகும். திருப்பி நம்ம தான் நம்மளை வந்து திருப்பி தட்டி கொடுத்து போ எல்லாருக்குமே அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கும். நம்ம கரெக்டா தான் பண்றோமா, இது தேவையா அப்படின்னு கூட யோசிப்போம். இல்ல எனக்கு இது வேணும், இதுதான் என்னோட கோல், நாங்க போற வரைக்கும் எனக்கு இப்படிதான் இருக்க போகுது. எத்தனை ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்தாலும் சரி, டயர் பஞ்சர் ஆனாலும் சரி, பெட்ரோல் இல்லாம தீர்ந்து போனாலும் சரி, ஓடியாவது போகணும்னு அந்த ஒரு வெறி இருந்தா மட்டும் போதும். ஸோ இட் இஸ் ஆல் வித்தின் யோர் செல்ஃப். யோர் செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் கம்ப்ளீட்லி வித்தின் யோர் செல்ஃப். யார் உங்களை வந்து என்ன சொன்னாலும் அது எதுவும் பண்ண முடியாது. நைஸ். இப்போ ஒருத்தவங்களுக்குமே சக்ஸஸ் வந்து வேரி ஆகும் மேம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு கோல் வச்சுருப்போம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ்னா உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இவ்வளோ இயர்ஸ் ஜேர்னியில் உங்களோட மைல் ஸ்டோனை நீங்கள் எதை பார்க்குறீங்க? டு பி வெரி ஃப்ராங்க், நான் சக்ஸஸ்ன்னு நான் இப்போ வரைக்கும் நான் எதுவுமே பார்க்கல.
நான் வந்து ஒரு ஃபுட் பேங்க்கை வந்து நான் நல்லா ரன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் எடுத்துட்டு போனேன்னா அது சக்ஸஸான்னு கேட்டேன்னா கிடையாது. மேபி அந்த அவேர்னஸ் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்தது அதை ஒரு சக்ஸஸாக பார்ப்பனே தவிர என்னோட இண்டிவிஜுவல் சக்ஸஸாக நான் அதை பார்க்க முடியாது. ஏன்னா இது இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் ஆகிறதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. அதில் இருக்க கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், இது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பீப்புளோட அது ஒரு கலெக்டிவ் இனிஷியேட்டிவ். அதை வந்து நான் சக்சஸ்ன்னு கொண்டாட முடியாது. அதே போல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு, ஃபேமிலி வைஸ் அதை நான் சக்சஸா பார்ப்பேன்னா கிடையாது. That is a responsibility. I'm blessed with a girl or baby or something else. That is not my success. வேற எது என் சக்சஸ்னா, நான் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து என்னால இத்தனை பேர் நல்லா இருக்காங்க, என்னால ஒரு அவ்வளோ பேர் சக்சீட் ஆயிருக்காங்க, சம்திங் ரிலேட்டட் டு அதர்ஸ் என் மூலியமா உனக்கு கிடைக்குதுன்னா தான் அது என்ன நான் ஒரு சக்சஸா பாக்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் எதுவுமே சக்சஸ் ஆயிட்டேன்னா கிடையாது. ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் ஃபார் தட். ஓகே, நான் இதுதான் என்னோட சக்சஸ்ன்னு அங்க நான் வந்து அந்த பேராமீட்டர் வைக்க விரும்பல. ஸோ என்னோட எல்லாமே ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அதுவும் எல்லாமே அந்தந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்றேன். அது முடிஞ்சுன்னா அடுத்த ஒரு கோல் செட் பண்ணேன். இப்படிதான் நான் போயிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க மேம், இந்த காலேஜ் முடிச்சோடனே அந்த ஒரு இன்னசென்ஸ் தெரிஞ்சது நீங்க பேசுறப்பே. பட் ஆஃப்டர் 10 years நீங்க பாக்குறப்ப இந்த ஒரு ஜேர்னியை உங்களை ஷேப் பண்ணிருக்கும். ஏன்னா அதே பர்சன் நீங்க இப்பயே இருக்க மாட்டீங்க. என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணீங்க, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் அன்லேர்ன் பண்ணீங்க? என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணீங்கன்னா, the way I communicate with people இருக்கட்டும், the way I receive, the way I give. காலேஜ் படிக்கும் போது எல்லாமே நம்ம வந்து டேக்கர்ஸா தான் இருப்போம். ஓகேவா, நம்ம ஃபேமிலி எல்லாமே கொடுத்துருக்கோம், சொசைட்டி படிப்பு கொடுத்துருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நல்லா நம்ம ஜாலியாக இருந்திருப்போம், எல்லாம் we have been takers. நம்ம கிவ்வர்ஸாக மாறும் போது தான் அந்த லைஃப் வந்து 360 degree மாறும் உங்களுக்கு. இந்த கிவ்வர்ஸாக இருக்கும் போது தான் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஒரு குழந்தை, ஒரு ஃபேமிலி நம்மளை நம்பி வருது, இல்லை ஒரு என்ஜிஓ, ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளை நம்பி வருது, நம்மளை நம்பி ஒரு சாப்பாடு பேக்கெட் கொடுத்தாலும் ஓகே இவங்க வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கேரி பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அட் த சேம் டைம் நானா இருக்கிறத வந்து ஒரு சில இடத்துல வந்து நான் இப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாது, அந்த ஒரு செல்ஃப் டவுட்டுங்கிறது, செல்ஃப் டவுட் அஸ் இதனால இது வேற யாருக்காவது பாதிப்பாகுமா, இப்ப ஸ்னேகா அப்படி இருக்கிறதுனால இவங்களே இப்படி இருந்தா ஓகே தானே, அப்ப நம்ம ஸோ அந்த ஒரு பேட் எக்ஸாம்பிள் நான் யாருக்கும் செட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பெரிய ஒரு என்ன சொல்றது, அதெல்லாம் வந்து இன்னும் ஸ்டில் ஐ அம் ஸ்டில் லேர்னிங். ஸோ அதெல்லாம் அந்த சேலஞ்சஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ எப்போவுமே மேம் இப்போ இந்த கிரியேட்டர்ஸ் ஆகட்டும், இல்லைனா அந்த பிஸ்னஸ் பீப்புள், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு லைஃப்லன்னு பார்க்குறப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தவறு விட்டுருப்பாங்க. ஐயோ இது நான் வந்து என்னோட மேபி எனக்கு வந்து அவேர்னஸ் அப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா சரி வேணாம் ஏதாவது சொசைட்டிக்கு பயந்துட்டு விட்டுருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிக்ரெட் இருக்கா உங்களுக்கு? ரிக்ரெட்லாம் எதுவும் இல்லை. எனக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சுன்னா பண்ணிடுவேன், அவ்வளோதான். நான் டிசைட் பண்றேன். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு நான் இது வரைக்கும் ஐ நெவர் ஹேவ் regrets in my life. I will take it as learnings. So நான் யாருக்கும் பயந்தெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சதுன்னா நான் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு எனக்கு சாரி கம்ஃபர்டபுளா இருந்து சாரியில இருந்திருக்கேன். இதே ஜீன்ஸ்ல இருந்தா ஜீன்ஸ்ல உட்காந்துதான் நான் இன்டர்வியூ கொடுத்துருவேன். நீ பொலிட்டீஷியன் ஆச்சே, நீ நான் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரேன்னா அப்படிதான் போடுவேன், எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப அந்த அதுதான் சொல்றேன்ல, அதை நம்ம உடைக்கணும். இவங்கன்னா இப்படிதான் இருக்கணும். நீங்க எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர் ஒரு பெரிய சேனல்ல இருந்து என்ன இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. ஹி வாஸ் கம்யூனிகேட்டிங் வித் மீ. ஸ்னேகாங்கிறது ஏதோ வயசானவங்கன்னு நினைச்சிட்டாரு போல, ஏதோ என்ஜிஓ ஒர்க் எல்லாம் செய்யறதுனால. ஹி இஸ் அ சீனியர் மோஸ்ட் ரிப்போர்ட்டர். வந்து என்கிட்ட வந்து ஓகே மேடம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீங்க ரெடியா இருந்துருங்க. ஸோ அவங்க என் வீட்டுக்குலாம் வந்துட்டு கேமராலாம் செட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இன்டர்வியூ எடுக்கணும்னு அப்பதான் சீனியர் மேல வராரு, அதற்கு கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ வாஸ் ஒரு ஃபுல் கவுன்ல இருந்தேன், ஒரு நார்மல் ஃபுல் கவுன்ல இருந்தேன். அவர் வந்து எங்க ஸ்னேகா மேடம் எங்க அப்படின்னு கேட்டாரு. நான் தாங்க. என்ன நீங்களா? ஓகே போயிட்டு புடவை மாத்திட்டு வாங்க. நீங்க என்ன எப்படி இருக்கீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல? உங்களை பார்த்தா வந்து பரிதாபமாவே இல்லையே, உங்களை பார்த்தா வந்து ஒரு சோஷியல் ஒர்க் பண்றவங்க மாதிரியே இல்லையே. எல்லாமே ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சுட்டாங்க. சோஷியல் ஒர்க்னா இப்படிதான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. சாரிங்க, நான் வந்து புடவை கட்டிக்கலாம் போயிட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டேன். எனக்கு கம்ஃபர்டபுள் எதுவும் நான் அப்படிதான் கொடுப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன். உங்களுக்கு வேணும்னா எடுங்க, வேண்டாம்னா போங்க. அது அவரோட ஈகோவை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஷோரா மேடம் கன்ஃபார்மா நீங்க மாத்த மாட்டீங்க? இல்ல மாத்த முடியாது, இப்படிதான் இருப்பேன், வேணும்னா எடுங்க. ஸோ மற்றவங்களுக்காக நம்ம ப்ளீஸ் பண்ணி மாறுறோம்னு நினைச்சு, அதாவது அவங்களை ஹாப்பி ஆக்குறோம், இல்ல இந்த சொசைட்டிக்கு வந்து நம்ம நல்லவங்களா, இப்படி புடவையில இருந்தாதான் நல்லவங்க, இல்ல இந்த மாதிரி பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டாங்கதான் நல்லவங்க, அந்த வந்து என்ன சொல்லிருது, அந்த சேஞ்ச் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களா இருந்தாலே போதும். People are very
எஜுகேட்டட். இப்போ இருக்கிறவங்கள நீங்க ஏமாத்தவே முடியாது. நீங்க வந்து இந்த வேஷம் போட்டாதான் வந்து உங்களை நல்லவங்க இல்ல இந்த அறிவாளி எல்லாம் யூ கான்ட் டூ தட். மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் மற்றவங்களுக்காக நீங்க மாறவும் வேண்டாம். ஓகே. ஆனா பொதுவா கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த குட் கேர்ள் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி தான் வீட்டுல மட்டும் இல்ல, காலேஜ் போறாங்களா ஸ்கூல் போறாங்களா எல்லா இடத்துலயுமே வந்து அந்த அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணா நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வராங்க. பட் ஏன் அந்த மாதிரி இன்னுமே சப்ரஸ்டா இருக்க மாதிரி இருக்கு? அது அப்படிதான் மைண்ட் செட். அந்த கட்டமைப்பு நம்ம மேல நம்ம அதை கல்ச்சர்னு சொல்லி நீங்க அதை லாக் பண்ண விரும்புறீங்களா இல்ல the way we have been காலங்காலமா அப்படிதான் இருந்திருக்காங்க. நம்ம சினிமால பார்த்து வந்தது இல்ல பக்கத்து வீட்டுல பார்த்துட்டு வந்தது நம்ம சொசைட்டியா அது எல்லாமே அப்படிதான். நீ வந்து ஒரு விஷயம் ஓப்பனா ஒரு விஷயம் பேசுறனாலே நீ வந்து ஒரு வாயாடி, நீ வந்து திமிர் பிடிச்சவ, இதெல்லாம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் வச்சுட்டாங்க. சோ அதே போல எது தப்பு எது கரெக்ட் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஒரு வீடியோல கூட ஒருத்தங்க அழகா சொல்லியிருப்பாங்க, எனக்கு ரைட்டா தோணுறது உனக்கு லெஃப்டா தெரியும், உனக்கு லெஃப்டா தெரியுது. எனக்கு ரொம்ப அது பார்க்கும்போது இதுதான் புரிதல். சோ இதெல்லாம் வந்துதான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ரைட்டா இருக்கிறது உங்களுக்கும் ரைட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க தப்பு பண்றாங்க, நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா we are learning. எப்படி குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்க, இப்ப அந்த மனுஷங்க வந்து கொஞ்சம் வந்து இன்டெலெக்சுவல்ஸா மாறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான். இன்டெலெக்சுவல்னா உடனே நீங்க வந்து சில பேர் வந்து கேட்கலாம், உங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் பேசினாதான் இன்டெலெக்சுவலா? கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம யாரோட எமோஷன்ஸும் வந்து நம்ம இங்க வந்து டச் பண்ண போறது. உங்களுக்கு அது வந்து ப்ரைடா இருக்குன்னா ப்ளீஸ் கோ அட். ஆனா உங்களுக்கு ப்ரைடா தோணுறத நீங்க மத்தவங்க மேல திணிக்காதீங்க. நீங்க அவங்க ஃபாலோ பண்ணாததுனால அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லாதீங்க. வெரி சிம்பிள். ஓகே. ஆனா எப்பவுமே இருக்குல்ல மேம், அதான் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்றோம்னாலே, அது குறிப்பிட்டு பெண்கள் அது மாதிரி பண்ணாங்கன்னா ஆண்கள் பண்ண பிரச்சனை கிடையாது. ஸோ பெண்கள் அப்படி பண்றாங்கன்னா உடனே அவங்க கை வைக்கிற விஷயம் என்னன்னா கேரக்டர் அசாசினேஷன். இவங்களை பத்தி தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, டெய்லி நியூஸ் பேப்பர் திறந்தா என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை ரெண்டுமே இன்டெலெக்ட் பண்ணிட்டு நீ இப்படி இருந்தா இப்படி ஆயிடும். ஸோ அந்த ஒரு பயமூத்தி வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்கள அப்படிதான் ஈஸியா வீழ்த்த முடியுங்கிற ஒரு பெரிய அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னா, ஒரு பொண்ணை வந்து எதை சொன்னா அவ வந்து உடைவா, அவ கேரக்டர். ஓகே. நீ மிஞ்சு போனா அவளை வந்து நீ என்ன ஒரு அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ற, அவளை வந்து தப்பா போர்ட்ரே பண்ற, ஒரு தப்பா பிக்சர் எடுக்கிறேன்னா நம்ம அதுல எமோஷனலா வீக் ஆயிடுறோம். அந்த இடத்துலதான் விமன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். நம்ம கேரக்டர் தப்பா பேசினா நம்ம யாருன்னு தெரியும். நாளைக்கே ஏதோ ஒரு போட்டோ வச்சு நம்ம ஆஃப் பண்ணி உன்னை நூடா காமிச்சாலும் அது நான் இல்லை, என் உடம்பு இல்லை, அப்படி நீ அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அந்த தைரியம் வந்து நம்ம வளர்த்துக்கணும். அப்பதான் நாளைக்கு உன்னை இதை வச்சு உன்னை வீழ்த்தணும்னு நினைக்கிறவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. லைக் நிறைய விஷயங்கள் இங்க பெண்கள் பத்திலாம் பேசியிருந்தீங்க மேம். ஆனா இதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்கும்ல, மேபி இவங்களை நான் வந்து மென்டரா பாக்குறேன், இவங்கள மாதிரி நான் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி உங்க இன்ஸ்பிரேஷன்? நான் என்னோட இன்ஸ்பிரேஷன்னா நான் எத்தனை நாள்ல எத்தனை பேரை சந்திக்கிறேனோ அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடியுதுன்னா அதை நான் எடுத்துப்பேன். இப்போ இன்னைக்கு உங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் என்னால கத்துக்க முடியும்னா நான் அதை எடுத்துப்பேன். இட் இஸ் நாட் தட் ஒரு பர்சன் கிட்ட சி we are like multiple. என்கிட்ட இருக்கிற திறமை உங்ககிட்ட இருக்காது, உங்ககிட்ட இருக்கிற திறமை எனக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது கலெக்டிவ் ஆஃப் திங்ஸ் நம்ம அப்சர்வரா இருக்கணும், குட் லிசனரா இருக்கணும். அதை பார்த்துட்டு உங்களை எப்படி டெவலப் பண்ண முடியும், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பிரேஷன் தாண்டி லேர்னிங். So the more you learn, the more you will inspire people. Exactly. That's the major thing. ஆமா. இப்போ நீங்க லேர்னிங் பத்தி சொல்றப்ப தான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ Magic 20 தமிழ் வந்து இட்ஸ் அன் ஆடியோ புக் ஆப். நிறைய லேர்னிங் சம்மந்தப்பட்டதான் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல இப்போ உங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி புக்ஸை வந்து எங்களுக்கு சொல்ல முடியுமா? டு பி வெரி ஃப்ராங்க், நான் அவ்வளோ படிக்கிற புக்ஸ் ரீடர் கிடையாது. பட் அதை நான் வளர்த்துக்கணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 3 வருஷமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கத்தை ஹேபிட்டை வளர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எடுத்தோடனே வந்து நான் பயங்கர இன்டெலெக்சுவல் இந்த புக்குங்க அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. ஐ ஸ்டார்டட் லேர்னிங். எனக்கு வந்து ஒருத்தங்க சொல்லி சொல்லி படிங்கன்னு சொல்லதுனால ஐ ஸ்டார்டட் லேர்னிங். ஸோ இப்போ நான் ரீசெண்டா த டாய்லெட் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக் நான் படிச்சுட்டு வரேன். தட் இஸ் லைக் ஒரு செக்ஷுவலை வந்து எந்த அளவுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க முடியுங்கிறது அந்த புக் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அதை நான் படிக்க படிக்க ஓகே இப்படியும் இருக்கு, அந்த செக்ஷுவல் டேர்மை வந்து எப்படி நார்மலைஸ் பண்றாங்க. ஸோ அந்த புக்கு படிக்கும் போது ஐ ஃபீல் ஓகே இது வந்து ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ்.
வேற விதமான ஒரு பார்வையா இருக்கு. அந்த புக் படிக்க படிக்க கொஞ்சம் நல்லா இருக்கு. அகைன் ஐ ரீட் லாட் ஆஃப் லீடர்ஸ் புக். பெரியாரை பத்தி படிச்சுட்டு இருக்கேன், மதர் தெரேசாவை பத்தி படிச்சுட்டு இருக்கேன். ஹங்கிரி ஹியூமன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, ஸோ அதுவும் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த புக்ஸ்லாம் எனக்கு வந்து ஆர்வமா தோணுதோ அதை நான் படிக்கிறேன். ஸோ அது போலதான் யாருமே குட் ரீடர்ஸா இருக்க மாட்டாங்க. இப்ப நிறைய வந்து டிஜிட்டல் ஆயிருச்சு, புக் ரீடிங்கிறது கம்மியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி மேஜிக் தமிழ் மூலமா கிடைக்கிற ஒரு நாலேஜை கூட நம்ம கெயின் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலா ஒரு கிராஸ் இது பண்ணுவேன், குறுக்கு வழின்னு சொல்ல முடியாது, ஸ்மார்ட்னு சொல்ல முடியாது. புக்கு படிக்கிறவங்க கிட்ட நான் உட்காந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸோ அவங்க படிச்ச விஷயங்களை நான் கேட்டு ஸோ அதுதான் ஆக்சுவலா இப்ப மேஜிக் தமிழ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய புக்ஸ் படிக்கிறவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க, உங்களோட கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ அ லாட் டு லேர்ன். கண்டிப்பா மேம், தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் பற்றி நிறைய நீங்கள் விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இன்டர்வியூ எடுத்தீங்க. மேஜிக் தமிழுக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ.